இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக தொழிற்கும் வசனம் நிகழ்ச்சியை உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? பல நேரத்தில் நம்ம அப்படி நினைக்கிறோம்ல, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ பிரச்சனை, நான் ஆண்டவருக்கு பிரியமாக தானே நடக்கிறேன், நல்லவங்களுக்கு ஏன் துன்பம் வருது, நல்லவங்க துன்பம் படாமல் இருக்கணுமே, தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வருது, இவ்வளவு தாங்க முடியாத பிரச்சனை ஏன் வருது, ஒரு மரணமோ ஒரு வியாதியோ ஒரு இழப்போ பயங்கரமா திடீர்னு வருதே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் நினைக்கலாம். இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம சொல்ற மாதிரியே போட்டிருக்குது. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்றீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலே. உடனே அப்படிதான் சொல்றேன், எங்க ஆண்டவர், ஏன் இப்படி நடந்தது? ஒன்றும் பொழப்பு செஞ்சிட்டு இருக்கவங்க அவங்க நல்லா இருக்கிறாங்களே, நல்லது செய்யறவங்களுக்கு நான் நல்லதுதான் செஞ்சேன், எனக்கு ஏன் அவ்வளவு பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்து பாருங்களேன், மல்கியா 3ஆம் அதிகாரம் 14-15. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள். நம்ம சொல்ற அதே காரியம்தான். அகங்காரிகள், மோசமா இருக்கிறவங்க, பொல்லாதவங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்க தேவனுக்கு விரோதமா பேசினாலும் தேவனுக்கு விரோதமா நடந்தாலும் அவங்களுக்கு எந்த காரியமும் நடக்கிறது இல்ல. தேவனை சேவிச்சு என்ன பிரயோஜனம், நான் ஆண்டவருக்கு இவ்வளவு காரியங்களை செஞ்சு என்ன பிரயோஜனம் நினைக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடிப்படை சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குன போது உலகத்தை மனிதனுக்கு கொடுத்துட்டார். அது மனிதன் பிசாசிட்ட கொடுத்துட்டான். ஆதாம் தன்னுடைய கீழ்ப்படிதன் மூலமாக பிசாசிட்ட கொடுத்துட்டான். இப்போ பிசாசு மனிதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அழிவை உண்டாக்குகிறான். அதனால இந்த உலகம் விழுந்து போயிடுச்சு. விழுந்து போன உலகத்தின் அதிபதியா பிசாசு இருக்காது. ஆண்டவர் கூட சொல்றாரு, உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை அப்படின்னு பேசுறாரு. இப்போ உலகத்தின் அதிபதி இப்ப யாரு? பிசாசு. அவன் மனிதர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, அதாவது தீமையான மனிதர்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கறவங்கள பயன்படுத்தி இந்த மாதிரி அழிவையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை அவன் செஞ்சிட்டு இருக்கான். ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், தேவன் மனிதருடைய சுய விருப்பம், அதாவது வில், அதை எடுக்கிறது இல்லை. அவருடைய சுய விருப்பம், சுயமாய் தேர்ந்தெடுக்கும் ஒரு காரியத்தை அவர் எடுக்கல இன்னும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் மனிதராய் பிறந்த யாருக்கும் அந்த சுய விருப்பம்ன்றது இருக்குது. அதனால பிசாசுக்கு இடம் கொடுத்து தங்களுடைய சுய இஷ்டப்படி செய்கிற மக்களாலே பல காரியங்கள் இந்த உலகத்திலே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் விழுந்து போன உலகத்தில் வருகிற மற்ற காரியங்களினாலும் இந்த காரியங்கள் நடக்குது. சரி, இன்னைக்கு நம்ம சில காரியங்களை பார்க்க போறோம். அதாவது சோதனை, அதாவது கஷ்ட காலம், ஒருவேளை நமக்கு தாங்க முடியாத காரியங்கள் வரும்போது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது 2 விதத்துல வருது. ஒண்ணு நம்ம இல்லைன்னா மனுஷர்களால் வருது. முக்கால்வாசி இந்த சோதனைங்கிறது மனுஷர்களால தான் வரும். அதுக்கு நம்ம காரணமா இருக்கலாம், இல்ல பிற மனுஷர்கள் காரணமா இருக்கலாம். அது மூலம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனா சோதனை மூலம் தான் கற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. தேவன் அதை நன்மையாக மாற்றுவார். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது ஒரு காரியத்தை நான் பேசுறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்முடைய தவறே கிடையாது. இந்த பிரச்சனைக்கு நம்ம காரணமே கிடையாது. மற்றவருடைய பொறாமையினாலே நமக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு. அல்லது நம்ம ஒழுங்காய் நடப்பதினாலே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதினாலே அது அவர்களை குற்றப்படுத்துகிறது. அதனால அவங்க நம்மை துன்பப்படுத்துகிறாங்க. அல்லது பிறருடைய தவறான ஆசை, இப்படி நம்மகிட்ட இருந்து திருடிட்டு போறான் திருட, இல்ல ஏதோ ஒரு எதிர்மறையான காரியங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு பிறருடைய தவறான ஆசை காரணமா இருக்கலாம். நம்ம பொறுப்பு கிடையாது. இது நம்முடைய தவறே இல்லை, ஆனா கூட நமக்கு பிரச்சனை வருது. இதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். யோசேப்பு அவனுடைய தகப்பன் வீட்டுல இருக்கும்போதும் சரி, அங்கேயும் அவன் நல்லவனா தான் இருந்தான். மற்றவங்க எல்லாம் துன்மார்க்கமா நடக்கும்போது இவன் அவங்களோட சேரல, அவங்களுடைய துன்மார்க்கத்தை தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லிக்கிட்டு தான் வந்தான். அது நல்ல காரியம்தான், போட்டு கொடுக்கறது கிடையாது. இது நல்ல காரியம். ஏன்னா தகப்பனுக்கு பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்ற ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறான். இன்னொன்னு, அதனாலே இவனை தகப்பன் இவன் மேல் அன்பா இருக்கிறார் என்ற ஒரு பொறாமையினாலே சகோதரர்கள் அவனை பிடிச்சு அவனை குழிக்குள்ள தள்ளி அவனை விற்று போடுறாங்க.
கடைசியில அங்க ஒரு அடிமையாய் விற்கப்பட்ட இடத்துலயும் அவன் தன்னுடைய எந்த தவறுமே செய்யல. அவன் தவறுக்கு அந்த போத்திபாரின் மனைவி அழைத்த போது கூட அவன் தேவனுக்கு முன்பாக நான் இப்படி பாவத்தை நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போறான். ஆனா இந்த தவறு அவன் திரும்ப சிறைச்சாலைக்கு போனது அவனுடைய தவறே கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு வந்து இந்த சோதனை, இந்த பிரச்சனை அவனால வந்ததில்ல. அதாவது பொறாமைப்படும் மக்களாலே, தீய விருப்பமுள்ள மக்களாலே இவனுக்கு வந்தது. ஆனா அவன் அந்த நிலைமையிலே இல்ல. அவன் இப்போ ஆதியாகமம் 50 அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகளை தேவன் நன்மையாக மாற்ற முடியும். இப்போ இந்த யோசேப்பு தனக்கு எதிராக நடந்த அநியாயமான காரியங்கள், அவன் செய்யாத தப்புக்காக அவன் பட்ட பாடுகள் எல்லாவற்றையுமே அவன் வந்து அதை ஒரு சரியான ஒரு விதத்துல அதை கையாண்டு ஒரு உயரமான நிலைமைக்கு உயர்த்தப்படும் போது தன்னை யாரெல்லாம் அவனை கொடுமைப்படுத்தினாங்களோ, விசேஷமாக இந்த எல்லா சூழ்நிலைக்கும் மூல காரணம் அவனுடைய சகோதரர்கள். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் வைத்து பாதுகாக்கிறான். அப்பதான் சொல்றான், அவங்க பயந்து நடுங்கும் போது அவன் சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார், அதை நன்மையாக மாற்றினார். அப்போ நமக்கு எதிராக ஒருவேளை பிறர் செய்கிற கொடுமையினாலே, பிறருடைய பிரச்சனையினாலே உங்களுக்கு இப்போ துன்பத்துல நீங்க இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனையை ஆகப்பட்டிருக்கீங்க, ஒரு பெரிய நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு இழப்பை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தேவன் அதை நன்மையாக மாற்ற முடியும். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக மாற்றினார் என்று நீங்க சொல்ற காலம் வருது. அப்போ நம்ம அதுக்கு எப்படி செய்யணும்ன்றத யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். 2:3ல என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் ஆகப்படும் போது, இது பிரச்சனை, மற்றவங்களால ஒரு பிரச்சனை, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இது வந்து நீங்க எவ்வளவு தூரம் விசுவாசத்துல இருக்கிறீங்கன்னு அதுக்கு ஒரு சோதனை, ஒரு பரிசோதனையாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஐயோ, நான் இவ்வளவுதான் என்னை போட்டு பாடுபடுத்துறாரு, ஆண்டவர் தான் இந்த காரியத்தை கொடுக்குறாருன்னு இல்ல, என்னுடைய விசுவாசம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு இந்த நேரத்துல டெஸ்ட் பண்றதுக்கு இது உதவி செய்யுதுன்னு சொல்லி நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது அது ஒரு விசுவாசத்தின் பரீட்சை. அது எதுக்கு கொண்டு வருமா? பொறுமையை உண்டாக்கும் என்று எண்ணி சந்தோஷமாக எண்ணுங்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில அதுதான். அவனுக்கு 17 வயதுல வீட்டை விட்டான். 30 வயது வரைக்கும் அவனுக்கு கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே பார்க்கல. ஆனா கூட இத்தனை 17ல இருந்து 30 வரைக்கும் 13 ஆண்டுகள் அவன் பொறுமையை கையாண்டு விசுவாசத்தின் பரீட்சையில பாஸ் பண்ணான். இன்னைக்கு நிறைய பேர் அந்த பரீட்சையில பாஸ் பண்ணாம ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறோம். எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு அப்படியே நம்ம அந்த நிலைமையில தங்கிக்கிட்டு இருக்கோம். அதனாலே நமக்கு அந்த பொறுமையையும் அந்த பரீட்சையில தேர்ச்சி அடைகிறதும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த தேர்ச்சி அடையும் போது நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும்ன்றதையும் நம்ம உணர மாட்டேங்கிறோம். அடுத்த வசனம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இதுல யோசேப்பை யோசித்து பாருங்க. அவன் சோதனையை சகித்தான். ஒருவேளை முரண்டுத்தனம் பண்ணியிருந்தான்னா அந்த ஜெயில இருக்கும்போது கூட, இல்ல அடிமையா இருக்கும்போது கூட அவனாலே அந்த உயர்வுக்கு வந்திருக்க முடியாது. ஏனென்றால் அவனுக்கு மேல அதிகாரிகள் இவனுடைய நல்ல குணத்தை பார்த்து இவன்கிட்ட பொறுப்பு கொடுக்குற அளவுக்கு அவன் அவனுடைய குணம் அவ்வளவு நல்ல நற்குணமாக இருந்தது. அதனால இவன் உத்தமன் என்று விளங்குச்சு. அது ஜெயில இருந்தாலும் சரி, அடிமையா இருந்தாலும் சரி. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த ஜீவ கிரீடம்லாம் நமக்கு புதிய ஏற்பாட்டுல தெரியுது. ஆனா அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில அவனுக்கு பெரிய வெற்றி, ஒரு பெரிய உன்னதமான நிலைமைக்கு உயர்த்தப்படுகிற ஒரு காரியம் நடந்துச்சு. அப்போ இது விசுவாசத்தின் பரீட்சைன்றதை நம்ம உணர்ந்துக்கணும். மற்றவங்க மூலமா வரும்போது இது பொறுமையை உண்டாக்குறதுனாலே நம்ம அதை சந்தோஷமா நினைக்கணும். இதனாலே நாம் ஜீவ கிரீடத்தை பெறுவோம் என்பதை மறந்து போயிடக்கூடாது. நமக்கு பொறுமையா காத்திருக்கணும். ஒருவேளை பல ஆண்டுகள் ஆகலாம், அந்த பிரச்சனை தீர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம். நம்முடைய சுய முயற்சினாலே என்ன செஞ்சாலும் பலிக்காம இருக்கலாம். ஆனா நம்ம அதை காத்து நடக்கும்போது ஜீவ கிரீடத்தை பெறுவது நிச்சயம். அதாவது உயர்வை பெறுவது நிச்சயம். அடுத்தது நம்முடைய தவறு, நம்முடைய பலவீனம், அதெல்லாம் பிசாசின் தூண்டுதல், இதனால வர்ற ஒரு பிரச்சனை. அதாவது நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். இதுல மனுஷன் போற வழி சரியில்லாத வழியா இருக்கிறதுனால அவனோட வழி தாறுமாறாகுது.
உடனே ஆனா அவன் நினைக்கிறது யாரு? ஐயோ! கடவுள் தான் இத பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நம்முடைய தவறு சில நேரத்துல நம்முடைய பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் விடுது. இன்னொன்னு நம்முடைய பலவீனம். அதாவது இதுல வந்து நான் இயேசுவையும், பேதுருவையும் காட்டப்போறேன். இயேசுவுக்கு எப்படி அவருடைய சோதனை வந்துச்சு? பிசாசினாலே எப்படி சோதனை வந்துச்சு நம்ம பார்க்க போறோம். அதுல அவர் வந்து என்ன பண்ணாரு? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ 40 நாள் அவர் தேவனோடு சஞ்சரிக்கிறாரு, தேவனோடு உரையாடுகிறார், அவர் ஜெபிக்கிறாரு. அந்த காலம் முடிந்த பின்பு அவருக்கு பசி வருது. இவ்வளவு நாள் வந்து ஆவிக்குரிய உலகத்திலே தேவனோட தொடர்பு கொண்டு இருக்கிறாரு. அவருக்கு அது முடிஞ்ச பின்பு பசி வருது. அப்போ வந்து ஒரு பலவீனமான நேரம், ஒரு கடினமான நேரம் அவருக்கு. அந்த நேரத்துல பிசாசு சோதிக்கிறான் பாருங்க. இப்படிதான் ஒருவேளை நம்முடைய ஒரு இயலாமை இருக்கிற நேரம், ஒரு டயர்டா இருக்கிற டைமு. இந்த டைம்ல தான் நெறைய பிரச்சனைகளே நம்ம வந்து பிரச்சனையில விழுந்து போயிடுறோம். ஒருவேளை டயர்டா இருக்க நேரம் ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்தோம்னு வைங்க. அந்த தீர்மானம் கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு தீர்மானமா முடியும். ரொம்ப பசி இருக்க நேரம் போய் ஹோட்டல்ல உட்கார்ந்தோம்னா கண்டது தேவையில்லாததெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட சொல்லும். ஏன்னா அவ்வளோ பசி. அதனால தான் இந்த டைம பிசாசு பயன்படுத்திக்கிறான். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, "நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும்" என்றான். இப்போ வந்து என்ன சொல்றான்? அவன் வந்து சொல்றான், "அந்த பசி இருக்குல்ல, அந்த பசிக்கு வந்து நீ அப்பமாக்கி சாப்பிட்ற இந்த கல்ல. உன்னால முடியுமே." அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? "மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்" அப்படின்னு சொல்லி பேசி அவன தோற்கடிக்கிறாரு. அதாவது நம்முடைய உணர்ச்சிகளினாலே, அதாவது நம்முடைய பிசிக்கல் எமோஷன்ஸ், பசி, தாகம், ஒருவேளை சோர்வு, இந்த டைம்ல பிசாசனுடைய தூண்டுதல் வர முடியும். அப்ப அதையும் நம்ம வந்து மேற்கொள்ள தெரியணும். அது பசியா இருக்கிறேன்றனால கண்டதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது அது ஒரு டெம்டேஷன். பிசாசு அந்த அந்த நேரத்துல தான் எல்லாத்தையும் நமக்கு காட்டுவான். அது மட்டும் இல்லாம நிறைய தவறான காரியங்களை இந்த ஒரு சோர்வா இருக்கிற நேரத்துல நம்ம எடுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்த டெம்டேஷன்ல என்ன வருதுன்னா, தேவனுடைய குமாரனே ஆனால் நீ குதியும். ஏனெனில் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. வசனத்தையே சொல்லி அவனுக்கு போதிக்கிறான், டெம்ப்ட் பண்றான், அவனை சோதிக்கிறான். இப்போ இதுல தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல் ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், இதுக்கு முன்னாடிதான் இயேசுவானவருக்கு ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறார். அந்த 3 இதுலயுமே அதை சொல்றான் அவன். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், ஏன்னா இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்குறாரு. தேவன் வந்து அந்த சத்தத்தை பேசுறாரு. அது எல்லாருக்கும் கேக்குது. அந்த வசனம் ஆண்டவருக்குள்ளே அப்போதான் தெளிவா உள்ள போயிருக்குது. உடனே அதை கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இப்போ பல சமயங்களிலே நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் மேல் சந்தேகத்தை பிசாசு கொண்டு வருவான். இன்னுமே நடக்கலையே, உனக்கு இது சொன்னது உண்மையா இருந்தா உனக்கு சுகமா இருக்கணுமே இவ்வளவு நேரம். அப்போ எந்த நேரம் நம்ம என்ன பேசணும்? வசனத்தை தான் திரும்ப பேசணும். இல்ல, தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நான் அதன் மேலதான் நிற்க போறேன். ஆண்டவர் எப்படி பேசினாரு? உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே, என்னை டெஸ்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. நான் தேவன் அப்படிங்கிறது மாதிரி பேசுறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, 3வது காரியம், உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் எல்லாத்தையும் காண்பித்து என்கிட்ட விழுந்து பணிந்து கொள்ளுன்னு சொல்றான். அதுக்கு அப்பாலே போ சாத்தானே, தேவனை மட்டுமே பணிந்து கொள்ளு அப்படின்னு சொல்லி அவனை வந்து அனுப்பி விட்டுறாரு. அப்போ பிசாசுடன் சமரசம் பண்றதுக்கு சொல்றான். என் கூட நீ ராசி ஆயிரு, என்னோட காம்ப்ரமைஸ் பண்ணிரு, கொஞ்சம் ஒரு நேரம் தானே விழுந்துரு. இது ஒரு தூண்டுதல். பல நேரத்துல நம்ம விசுவாசிகளாய நமக்கு இதன் மூலமாக கூட பிரச்சனை வர முடியும். இந்த ஒரு சின்ன காரியம் தானே, இந்த ஒரு நேரத்துல இந்த பணத்தை நம்ம தவறா கையாளுறதுனால தப்பு இல்ல, இந்த ஒரு நேரம் வந்து நம்ம இந்த தவறான காரியத்தை பாக்குறதுனால தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அவனோடு சமரசம் பண்ண வைப்பான். இதுல நம்ம கவனமாக இல்லைன்னா தொடர்ந்து அடுத்து செய்ய தூண்டும். நம்முடைய மனசாட்சி அப்படியே மழுங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்ம திரும்பி வர்றதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவோம். அதனாலதான் ஆண்டவர் முதலே பார்த்து, நீ அப்பாலே போ, எனக்கு நீ கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், நான் பிதாவின் இடத்துல இருந்து நான் டைரக்டா பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுறாரு. இப்போ இதெல்லாம் வந்து நம்முடைய பலவீனங்களின் சூழ்நிலையிலே நம்ம ஆசை காட்டி மோசம் போக்குற இடம். இப்ப இயேசுவானவர் அந்த சூழ்நிலையில பசியோடு மென்டலா அவர் வந்து ட்ரெயின்ட் அவுட் ஆகி ஒருவேளை சோர்வோடு இருந்திருக்கிற சூழ்நிலையில பிசாசு பேசுறான். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம தவறு விழுகிறதுக்கு அதிக நேரம் ஆகாது.
அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு வசனத்த வாசிக்கிறேன். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். "என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள்" அப்படின்னு வருது. அப்போ நம்ம ஏன் பிசாசுக்கு இடம் குடுத்து நம்ம விழுந்து போகிறோம்? ஏன் இந்த மாரி காரியங்கள் நமக்கு வருது சில நேரம் அப்படின்னா, நம்ம நம்முடைய அறிவை யூஸ் பண்ணல. ஆண்டவர் வந்து குடுத்திருக்கிற கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தோம்னா, அந்த காரியத்த நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். ஒரு நிமிஷம் நின்னு கர்த்தர் குடுத்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். நீ என்னுடைய வாழ்க்கைய விட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக பேச முடியும் அவன்ட்ட. இப்ப நம்ம அறிவில்லாம தான் சங்காரமாகுறோம். அப்போ நம்ம எடுக்கிற தவறான டிசிஷன் அதாவது பலவீனமான நேரங்களிலே நம்மை தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு போய் விடுது. அடுத்தது பேதுருவ பத்தி பார்க்க போறோம். அதாவது பேதுருவுடைய வீக்னஸ் நம்மளுடைய என்னது வந்து நமக்கு வீக்னஸ் நமக்கு வந்து என்னது பலவீனம்னு அவங்களுக்கு தெரியும். பலவீனம்னா வியாதிய யோசிக்காதீங்க. சிலருக்கு வந்து பணத்துல வந்து வீக்கா இருப்பாங்க. பணத்த வந்து சரியா கையாள தெரியாது. பணம் இல்லன்னா உடனே போய் கடன் வாங்குறது. இதெல்லாம் வீக்னஸ். சிலருக்கு சாப்பாட்டுல வீக்னஸ். சிலருக்கு வந்து மக்கள் மேல ஒரு எதிர்ப்பாளர் மேல ஒரு ஈர்ப்பு. அந்த காரியம் வீக்னஸ். இப்போ இவனுக்கு வந்து பயம் வீக்னஸா இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா, ஒரு தான் ரொம்ப நேசித்த, தன்னை தான் வந்து உயர்வாக பார்த்த ஒரு நபருக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அதாவது இயேசுவுக்கு நெருக்கடியான சூழ்நிலை. அவர் சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி வந்து நான் வந்து காட்டிக் கொடுக்கப்படுவேன். நான் சிலுவையில அறையப்படுவேன். அதெல்லாம் சொல்றாரு. அப்போ வந்து பேதுரு சொல்றான், மார்க்கு 14ஆம் அதிகாரம் 29. அதற்கு பேதுரு, "உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடையேன்." இதுல வந்து 11 சீஷர்கள் இருக்கிறாங்க, அந்த யூதாச தவிர. அப்போ இவன் சொல்றான், "மற்றவங்களும் ஓடி போனா கூட நான் உங்க கூட தான் இருப்பேன்." அப்படிங்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 3 தடவ நீ மறுதலிக்க போற, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி. உடனே வந்து சொல்றான், "அப்படி உங்களோட சாகிறதா இருந்தாலும் கூட நான் மறுதலிக்க மாட்டேன். உமக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன்." பாருங்க மார்க் 14ஆம் அதிகாரம் 66, 67ல பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து குளிர் காய்ஞ்சுகிட்டு இருக்கான். ஒரு வேலைக்காரி வந்து சொல்றான், "நீயும் நசரேயனாகிய இயேசுவோட இருந்தாய்." உடனே வந்து இவர் எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிய வர்றான். வெளிய வந்தா அதே வேலைக்காரி இன்னொரு இடத்துல பார்த்து, இவன் உண்மையாவே அவரோட தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி அவன் மற்றவங்களுக்கு சொல்றான். உடனே இல்ல எனக்கு தெரியாது. அப்போ அங்க இருந்தவங்கலாம் சொல்றாங்க, "நீ கலிலேய சேர்ந்தவன். ஏன்னா உன் பேச்சு அப்படி இருக்குது. நீ அவனோட இருந்தவன் தான்." சொன்ன உடனே இவன் சொல்றான், "நீங்க சொல்ற அந்த மனுஷன் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு" சொல்லி சபித்து சத்தியம் பண்றான். இப்போ எப்படி அவன் விழுந்து போறான் பார்த்தீங்களா? எப்படி அந்த பிரச்சனைக்குள்ள வர்றான்? எப்படி அந்த சூழ்நிலைக்குள்ள மாட்டிக்கிட்டான் அப்படின்னா, அவனுக்கு உள்ள ஒரு பயம். ஒரு ஐயோ! இந்த நேரம் நம்மளையும் பிடிச்சிட்டு போயிட்டா என்ன செய்றது? அப்படின்னு பயந்தானா? என்னன்னு தெரியல. அவனுக்குள்ளே ஒரு ஒரு நெருக்கடி அவனுடைய வீக்னஸ பிசாசு பயன்படுத்துறான். அந்த நேரத்துல. தெரியாதுன்னு மட்டும் இல்ல, சபித்து சத்தியம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறானா, சேவல் கூவுன உடனே நினைவு கூர்ந்து அழுகுறான். திரும்ப அவன வந்து ஆண்டவர் வந்து அவன நிலைநிறுத்துறாரு. அது வந்து நமக்கு தெரியும். ஆனா யூதாசுடைய வீக்னஸ் அவனுடைய அவனுக்கு இருந்த பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம். எப்படி நமக்கு தெரியும்னா, யோவான் 12ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்த வாசிக்கிறேன். "இந்த தைலத்தை 300 பணத்துக்கு வித்து தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன?" என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாய் இருந்தபடியினாலும், பணப்பையை வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். இப்ப யூதாச பத்தி அவனுடைய வீக்னஸ் என்ன? ஏற்கனவே அவன் வந்து பணத்துல வீக்கா இருந்திருக்கிறான். ஆண்டவர் அவன்ட்ட தான் பண பொறுப்ப குடுத்திருக்கிறாரு. அவன் வந்து ட்ரெஷரரா இருந்திருக்கான். ஆண்டவர் வந்து ஒன்றுமில்லாத ஏழையா சுத்திட்டு இருந்தாருன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா, அவர் கூட 12 பேர் எப்பயுமே இருந்தாங்க. 12 பேருக்கு எப்பவும் சாப்பாடு இருந்தது. அவங்க போற இடத்துல போய் காசுல குடுத்து கடையில வாங்கிட்டு வர்றது அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்தது. அது 5 அப்பம் 2 மீன வச்சு 5000 பேருக்கு பங்கிடுற அளவுக்கு அவர்ட்ட அற்புத சக்தி இருந்தது. அதனால இவர் வந்து பசி பட்டினியில இருந்தவர் இல்ல. அதனால இவங்களோட இயேசுவுக்கு ஆஸ்தியினால் வேலை செய்த ஸ்திரீகள் இருந்தாங்க. நெறைய பேர் அவருக்கு உதவி செஞ்சாங்க. அப்போ அவரு ஒரு ஏழை எளியவரா அலைஞ்சாருன்றது கிடையாது. அப்போ இந்த பணத்த தூக்குறதுக்கு ஒரு ட்ரெஷரர் வச்சு அந்த ட்ரெஷரர் வந்து யாருன்னா யூதாஸ். ஆனா அவனுக்கு அந்த வீக்னஸ் இருந்திருக்கு. பணத்துல வீக்னஸ். இதுல சொல்றான் அவன் திருடன். பணப்பையில இருக்கத அவன் எடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா கூட ஆண்டவர் அவன நம்பி குடுக்குறாரு. அவன் தொடர்ந்து அப்படி செஞ்சுட்டே இருந்ததுனால ஒரு நாளிலே அந்த பணத்துக்காக ஆண்டவரே காட்டிக் குடுத்து தன்னுடைய வாழ்க்கைய இழந்து போறான். திரும்ப அவன் மனம் திரும்பல. திரும்ப அவன யோசிக்கிறான். ஐயோ! நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி குற்றமில்லாத ரத்தத்தை காட்டிக் குடுத்துட்டேனேன்னு போய் மனம் திரும்ப போறான். ஆனா ஆண்டவர்ட்ட வரல. தேவையில்லாத ஆட்கள்ட்ட போயிட்டு அவங்க வந்து எனக்கு தெரியாது அப்படின்னோனே, நாண்டு கொண்டு செத்து தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொண்டான். அப்போ யாக்கோபு 1:13ல சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. இப்ப இதுல பார்த்தா
இது தேவன் கொடுத்த ஒரு காரியமா? தேவன் தான் இந்த கஷ்டத்தை என் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டாருன்னு சொல்லி பேதுருவும் சொல்ல முடியாது, யூதாசும் சொல்ல முடியாது. ஏன்னா, இவங்க அவங்களுடைய வீக்னஸ்ல, அவங்களுடைய ஒரு சோர்வான சூழ்நிலையில, இயேசுவானவர் அந்த சோர்வுல இருந்தாலும் அவர் வந்து வெற்றி கொண்டு விட்டார். ஆனா இவங்க 2 பேரும் தங்களுடைய ஒரு பலவீனத்த அவங்கள மேற்கொள்றதுக்கு விட்டுட்டாங்க. அப்போ நம்முடைய பலவீனத்தை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற பலவீனம் நமக்கு இருக்காது. முதல்ல நமக்கு என்னதுல வீக்கா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். சிலருக்கு கோபப்படலாம். கோபம் இருக்கலாம். கோபத்த அடக்க முடியாத கோபம் வரலாம். சிலருக்கு வந்து வார்த்தைகள அள்ளி வீசுறவங்களா இருக்கலாம். நம்ம வந்து அடுத்தவங்கள ஒரு காயப்படுத்துறோமேன்னு தெரியாம பேசுற ஆட்களா இருக்கலாம். அப்போ இதெல்லாம் நம்முடைய வீக்னஸ். அத நினைச்சு, அத யோசித்து பார்த்து அதுல நம்ம கவனமா இருக்கிறது அவசியம். ஏன்னா, இப்படிதான் வந்து பிடிக்கிறான். அவர் வந்து அவனவன் தன் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறான். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். இப்போ இது வந்து நம்முடைய தப்பினாலே வருகிற பிரச்சனை. அடுத்தது 15ஆம் வசனம். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இதுல பார்க்கும்போது அது தொடர்ந்து இப்போ பேதுருலாம் தொடர்ந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆனா ரியலைஸ் பண்றான். இவனுக்கும் யூதாஸ்க்கும் ஆண்டவர் வந்து வாய்ப்புகளை கொடுத்தாரு. ஆனா அவனுடைய பலவீனம் வந்து அவனை மேற்கொண்டு கடைசியில அவனுடைய வாழ்க்கையை இழந்து அவனுடைய நித்திய ஜீவனை இழந்து போற அளவுக்கு அவன் போயிட்டான். இப்போ ஆண்டவர் அப்படி பண்றவர் கிடையாது. ஆண்டவர் சோதிக்கல அப்படிங்கறத நமக்கு தெரியணும். ஆண்டவர் தான் இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. ஆண்டவராலதான் வந்தது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து எடுத்துடணும். அப்ப நம்மளுடைய குறைவினாலே அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்போ தேவன் வந்து தீமையினாலே சோதிக்க மாட்டாருன்னு நம்ம பார்த்துட்டோம். அவர்கிட்ட இருந்து நன்மைதான் வருது. அவர் வந்து எந்த வரமும் போட்டிருக்கு. இதுல ஆங்கிலத்துல எப்படி வருது? பெர்ஃபெக்ட் கிஃப்ட், எவ்ரி பெர்ஃபெக்ட் கிஃப்ட். இப்போ வருகிற எல்லா ஒரு நல்ல பரிசுகளும் தேவனிடத்துல இருந்து தான் வருது. நன்மைதான் தேவனிடத்துல இருந்து வருது. அப்போ அவரிடத்துல எந்த ஒரு மாறுதலும் இல்லை. இதுதான் நமக்கு வந்து தெரிந்திருக்க வேணும். அடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 2:18 அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்திலையும் பாத்தீங்கன்னா தேவன் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டாரு, பிசாசினாலே சோதிக்கப்பட்டாரு. நம்மள மாதிரி இந்த உலகத்துல மாம்சமும் ரத்தமும் உடைய ஒரு மனுஷனாக இந்த உலகத்துல நடந்ததுனாலே அவருக்கு பசி இருந்தது, தாகம் இருந்தது, அவருக்கு வந்து வேதனை இருந்தது, அவருக்கு பிரச்சனை இருந்தது. இந்த உலகத்தின் சூழ்நிலைகள், அதாவது காற்று கடல்ல மூழ்கி போற நிலைமை, அப்படி நிறைய குறைவு, இந்த மாதிரி காரியங்கள்ல அவர் வந்து கடந்து வர்றதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால நம்மள மாதிரியே அந்த கஷ்டத்தினுடைய அது வந்து பிறருடைய பிரச்சனைனால வந்ததா இருக்கட்டும், நம்முடைய பலவீனத்தின் நடுவுல நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்ததா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்து நம்மளாவே சில காரியங்களை தொடர்ந்து செய்யறதா இருக்கட்டும், இதுல வந்து இந்த காரியத்துல அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்போ இந்த சூழ்நிலை வரும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நம்ம வந்து நம்மளாவே சரி செய்யணும் அப்படின்னு யூதாஸ் மாதிரி நினைச்சோம்னா பல நேரத்துல நம்ம தோற்று போறோம். ஆண்டவர்கிட்டத்துல நம்ம அவருடைய உதவியை நம்ம நாடுவது மிகவும் அவசியம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சோதனை குறித்து சில காரியங்களை நம்ம பார்த்தோம். முதல்ல நமக்கு இந்த பிரச்சனை வந்து யார்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோம். ஏன்னா யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னா, நம்ம விழுந்து போற உலகத்திலே வாழ்கிறோம். நல்லவங்களுக்கும் இப்படி நடக்குதே அப்படின்னா நம்ம உடனே தேவன் ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாதுன்றத மல்கியால வாசித்தோம். இப்போ நம்ம வந்து ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த விழுந்து போன உலகத்துல பிசாசு ஆண்டு கொண்டு இருக்கிற உலகத்துல பிசாசு எப்படி ஆளுகிறான்? அவனுக்கு யாராவது அதிகாரம் தேவன் கொடுத்தாரா? இல்ல. மனுஷருக்கு கொடுத்த அதிகாரத்தை மனுஷன் மூலமாக அவன் ஆண்டு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அழிக்கவும் கொல்லவும் திருட வந்துகிட்டு இருக்கான். வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த உலகத்தின் அதிபதியாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இன்னொன்னு நம்ம மூலம்தான் முக்காவாசி பிரச்சனைகள் நம்ம மூலமாக இல்ல மற்ற மனுஷர் மூலமாக வருகிறது அப்படின்னு பாக்குறோம். அந்த பிரச்சனை மூலமாக தான் வருது. தேவன் என்னை சோதிக்கிறார்னு சொல்றதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்குரிய வசனம் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில 2 காரியத்தை நான் காமிச்சேன். ஒன்று வந்து நம்முடைய பிரச்சனையே கிடையாது, நம்முடைய தவறே கிடையாது, ஆனா கஷ்டப்படுறோம். நம்ம கூட சேர்ந்தவங்க யாரோ ஒருத்தங்க தவறா, இப்போ வந்து கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவன் வந்து தவறா செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, பணத்தை வந்து ஒரு கவனமா செலுத்தல,
கவனம் செலுத்தல, குடும்பத்துக்கு தேவைகளை சந்திக்கலைன்னா அந்த குடும்பம் முழுவதுமே பாதிக்கப்படுது. அப்போ அந்த குடும்பத்தின் இருக்கிற மற்ற மக்கள் இந்த கணவனுடைய தவறான காரியங்களினாலே பாதிக்கப்படுறாங்க. அப்படிதான் யோசேப்பு. அவருடைய சகோதரன் மூலமாக அவன் பாதிக்கப்பட்டான். அவங்க மூலமா அடிமையா விற்கப்பட்டான். போர்த்திபாரின் மனைவியின் மூலமாக இன்னொரு முறை பாதிக்கப்பட்டான். அப்போ ஆண்டவர் இதை நன்மையாக மாற்றுறாரா? கண்டிப்பா மாற்றினாரு. ஆனா அவன் அத வந்து எப்படி அவன் எடுத்துக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்ல. சோதிக்கப்படும்போது இது ஒரு விசுவாசத்தின் பரீட்சை. ஒருவேளை உங்க தப்பே இல்லைன்னா நீங்க நினைச்சுக்கோங்க. எனக்கு இது வந்து இந்த நேரத்துல நான் உறுதியாய் நிற்பது அவசியம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல நான் வந்து உறுதியாய் நிற்பது அவசியம். இது வந்து என்னுடைய விசுவாசத்துக்கு ஒரு டெஸ்ட். நான் இதுல பாஸ் பண்ணா எனக்கு கண்டிப்பா நித்திய ஜீவ கிரீடம் கிடைக்கும். உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இதை சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பொறுமையை கொடுக்கும்ன்றதையும் பார்த்தோம். இதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தது. 2வது காரியம் நான் சொன்னது நம்முடைய தவறு, நம்முடைய பலவீனம். பிசாசு வந்து அதை பயன்படுத்தி நம்மை தூண்டி செயல்படுத்துறது. அதாவது நம்மளே முட்டாள்தனமான சில காரியங்களை நம்ம எடுத்துக்கிட்டு, ஏற்கனவே கடன் நிறைய இருக்குன்னு வைங்க. இன்னும் போய் கடன் வாங்குறது. வீட்ல ஏற்கனவே குறைவு நிறைய இருக்குது. ஒண்ணுமே இல்ல. அனுதின சாப்பாட்டுக்கே நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா போய் ஒரு தேவையில்லாத ஒரு ஆடம்பர செலவுக்கு, ஒரு ஃபங்ஷனுக்கு, ஒரு ட்ரெஸ் வாங்க, இந்த மாரி காரியங்களுக்கு போய் நம்ம செலவழிச்சோம்னா, நமக்கு புத்தி இல்லன்னு அர்த்தம். செலவழிச்சுட்டு நான் கடன்ல கிடக்குறேன், எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல அப்படின்னு சொல்றதுன்னா, அது தப்பு. ஆண்டவர் தான் என்னை இப்படி கொண்டு வந்து விட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தப்போ, இயேசுவானவர் இதை எப்படி சந்தித்தார் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அவர் வந்து 40 நாளா உபவாசம் இருந்த உடனே அவர் பசி இருக்க டைம்ல வந்து பிசாசு வந்து பேசுறான். பசி வந்து இந்த நம்முடைய உணர்ச்சிகள், ஆத்மால உள்ள உணர்ச்சி. இப்போ இந்த உணர்ச்சிக்கு வந்து எப்படி அவர் பேசுறாரு? வசனத்தை தான் பேசுறாரு. அப்போ சில நேரம் நம்முடைய உணர்ச்சிகளினாலே நாம் ஆளப்படும் போது அதையும் நம்ம மேற்கொள்ள தெரியணும். ஒருவேளை கோபப்படுறவங்களா இருக்கலாம். சட்டுன்னு எரிச்சல் வந்துரும். ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொன்னா பொறுக்க முடியாதா இருக்கும். ஒரு வார்த்தை பேசினா 100 வார்த்தை பேசுறவங்களா இருக்கலாம். இல்ல நமக்கு வந்து ஒருத்தவங்க சொல்ற வார்த்தையினாலே அப்படியே ரொம்ப வந்து உடனே அஃபெக்ட் ஆகி அழுதுட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். அப்போ இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு வரணும். இப்போ ஆண்டவர் மாதிரி பசி அவன் வந்து வசனத்தை சொல்லி அவன் சொன்ன மாதிரி போய் கல்லு அப்பத்தை ஆக்கி சாப்பிடல அவரு. அடுத்து அவன் வந்து உன்னுடைய அவர் தேவனுடைய குமாரனா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றான். இன்னைக்கு நம்மகிட்ட அப்படிதான் வருவான். நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ற, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ற, உன்னுடைய குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம், உனக்கு ஏன் இவ்வளவு வந்துச்சு, உன்னோட குடும்பத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் வியாதி, ஏன் சமாதான குறைச்சல்னு சொல்லி அப்படி கேட்பான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கும் வசனத்தை வச்சு பதில் சொல்றாரு. அப்ப ஏன் வியாதி, ஏன் பிரச்சனை அப்படின்னா நமக்கு தேவன் அந்த நேரத்துல என்ன வசனத்தை கொடுத்திருக்காரு, அந்த வசனத்தை தைரியமா பேசணும். அவருடைய தழும்புகளால் குணமான இன்னைக்கு எனக்கு அந்த வியாதிக்கு விடுதலை இல்லாத மாதிரி தெரியல. ஆனா ஏற்கனவே அவருக்கு செலுத்திட்டாரு. சிலுவையிலே அதுக்குரிய பரிகாரத்தை அவர் செலுத்திட்டாரு. அப்போ நான் வந்து இந்த நேரத்துல என்னுடைய வியாதி நான் இல்ல, அதுல சுகத்தை ஒவ்வொரு நாளும் நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஒரு நாளிலே முற்றிலுமான சுகத்தை பெறுவேன் அப்படி சொல்லி நம்ம பேசணும். அடுத்தது அவன் இன்னொன்னு என்ன சொல்றான், என்னை பணிந்து கொள் அப்படின்னு சொல்றான்னு பார்த்தோம். அப்போ சமரசம் செய்யற காரியம், அந்த சமரசத்தை கூட நம்ம வந்து சில நேரத்துல இது சின்ன காரியம் தானே, எல்லாரும் செய்யறாங்க, நம்ம பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் செய்யறாங்க, அதனால நம்ம செய்யலாம்னு சொல்லி நம்ம போகும்போது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும் போது ஆண்டவர் இடத்துல இருந்து நம்ம காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. உடனே அது தெரிஞ்ச உடனே வெளியே போன்னு விரட்டி விடுறதுக்கு நமக்கு தைரியம் வேணும். அதனால இதெல்லாம் வந்து ஆசை காட்டி மோசம் போக்குறது. இன்னொன்னு அடுத்து பார்த்தோம், பேதுருவுடைய காரியத்துல நம்முடைய வீக்னஸை அவன் பயன்படுத்துவான். நமக்கு இருக்கிற நம்முடைய வீக்னஸ் நான் ஏற்கனவே சொன்னேனே, கோபம், எரிச்சல், பயம், ரொம்ப பயப்படுற காரியம், இல்ல வாயில பேசுற காரியங்கள், இல்ல பணத்துல வீக்கு, இல்ல பெண்கள் விஷயத்துல, இல்ல அதாவது ஆண் பெண் உறவுல வீக்னஸ், இந்த மாதிரி இதெல்லாம் சாதாரண இதா இருக்கிறத அதை தொடர்ந்து அவன் பயன்படுத்தி நம்மளை வந்து ஒரு மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுருவான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா பிசாசு எப்படி பேதுருவை சோதித்தான்னு பாக்குறோம். ஆனா அவன் திரும்ப வந்து ஆண்டவராலே திரும்ப கொண்டு வரப்பட்டான். ஆனா பிசாசு அந்த பணத்தின் மேல இருந்த ஒரு ஈர்ப்பினாலே விழுந்து போய் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போயிட்டான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம சோதிக்கிறவங்க வந்து ஆண்டவர் தான் என்னை சோதிக்கிறாரு, ஆண்டவராலதான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் சோதிக்க மாட்டாரு, யாரையும் வந்து சோதிக்கிறவர் அல்ல அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்முடைய இச்சைகள், நமக்கு இருக்கிற வீக்னஸ்னாலே நம்ம வந்து சோதிக்கப்பட்டு விழுந்து போறோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதனால தேவனிடத்துல இருந்து நன்மையானது மட்டும்தான் வருது. எந்த பூர்ணமான வரம், பெர்ஃபெக்ட் கிஃப்ட் அவர்கிட்ட தான் வருதுங்கிறதே நம்ம பார்த்தோம். அவர்கிட்ட எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. அப்போ நம்ம சோதனையில போகும்போது அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் நடுவில் நாம் அவரை பார்க்க வேண்டும். பிரச்சனைகளை பார்க்காம ஆண்டவரே இதுல விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க, ஆண்டவரே இதுல நான் உறுதியா நிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, பொறுமையை தாங்க,
யோசேப்பு மாதிரி 17 வருஷம் காத்திருந்திருக்கிறான். அப்படி காத்திருக்க இருந்தாலும் நல்லது நடக்கும் என்ற ஒரு விசுவாசத்தோடு நம்ம இருக்க வேண்டும். அப்போ தேவன் அதை நன்மையா மாத்துறாரா? கண்டிப்பா நன்மையா மாத்துறாரு. இந்த சோதனை வழியா போறதுனால நம்ம ஏதாவது கற்றுக்கொள்றோமா? கற்றுக்கொள்றோம். ஒருவேளை வியாதி தேவன் என்னை கற்றுக் கொடுக்கறதுக்காக வியாதி கொடுக்குறாருன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. வியாதி தேவன் கொடுக்கிறதே கிடையாது. ஏன்னா சிலுவையில நம்ம பாவத்துக்காக அவர் மரித்தது போல நம்முடைய வியாதிக்காக அவர் அடிபட்டார். அவர் நொறுக்கப்பட்டது நம்முடைய வியாதிக்காக. அவருடைய தழும்புகளால் நம் குணமாகிறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். குணமானோம்னு சொல்லி 1 பேதுரு 2:24 வருது. அப்போ வியாதி இந்த தேவன் சோதிக்கிறாரு, எனக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட மக்களால் வரும் பிரச்சனையினாலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலம் கற்றுக்கொள்கிறோம். தேவன் அதை நன்மையாக மாற்றாரு, நன்மையாக மாற்றாரு. யோசேப்பும் இயேசுவும் சோதனையில வெற்றி பெற்றாங்க. யோசேப்பு தேவனால் உயர்த்தப்பட்டான். இயேசுவும் அவர் மனுக்குலத்துக்கு அவர் செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை செலுத்துவதற்காக எல்லாருக்காக ஒரே பலியாக தன்னை உயர்த்தும் அளவுக்கு எப்படி அவர் போனார்னா இந்த சோதனையெல்லாம் தாண்டி அவருடைய விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனால. அப்போ நம்முடைய நமக்கு வருகிற பிரச்சனைகள் ஏன் கஷ்டம் வருது, ஏன் நல்லவங்களுக்கு பிரச்சனை வருது, ஏன் ஆனா ஆண்டவருக்கு பிரியமா தானே நடந்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது இதுல நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்த மக்கள், தங்களுடைய வாழ்க்கையை பிசாசுக்கு விற்று போட்ட மக்களுடைய விருப்பத்தை, அவங்களுடைய வில்ல, அவங்களுடைய சுய விருப்பத்தை பயன்படுத்தி அவங்கள இந்த மாதிரி காரியங்களை நமக்கு எதிராக செய்வதற்கு அவன் தூண்டி விடுகிறான். இதுலயும் நம்ம நிற்பதற்கு நமக்கு பலன் ஆண்டவர் கொடுக்கிறாரு. இதுல இருந்து தப்பிக்கொள்றதுக்கான போக்கையை நமக்கு உண்டாக்குவார். அதனால நாம் சோதிக்கப்படும் போது தேவனை நம்ம நோக்கி பார்க்க வேண்டியது, இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். நாம் கடந்து போயிட ஒருவேளை என்ன பார்த்து கொண்டிருக்கிறவங்க இந்த நேரத்துல என்ன சூழ்நிலையில, என்ன பிரச்சனையில, இது ஒரு சோதனைன்னு நினைச்சு நீங்க கடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா இதுல ஆண்டவர் உங்களோட இருக்கிறன்றதை மறந்துடாதீங்க. ஒருவேளை உங்களுடைய சொந்த ஒரு பலவீனங்களினாலே நீங்க அந்த இதுல இருந்தாலும் இப்பொழுது இயேசு நாமத்துல நீங்க விடுதலை ஆவீங்கன்றதை நான் பேசுறேன். தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில விடுதலையும் வெற்றியும் உண்டு. தேவன் இந்த கஷ்டத்தையும் நன்மையாக மாற்றுவார். அதுல இருந்து நீங்க கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.